எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்னா, இந்த விதியை மதியால் வெல்றது, இந்த ஜோதிடத்தையே நீங்கள் வந்து வெல்லலாம். செவ்வாய் தோஷத்தை நினச்சி இன்ன வரைக்கும் பயந்துகிட்டு இருந்தாங்கன்னா பயப்பட வேணாம். செவ்வாய் தோஷம் இருக்கவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். எந்த காலகட்டத்தில் போய் ஜாதகம் பார்க்கறது ஒரு பர்ஃபெக்ட் டைமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எந்த திசையில் வீட்டுக்கு போனால் நல்லது, எந்த ஒரு நம்பர் சூஸ் பண்ணால் நமக்கு நல்லது அப்படின்றத நம்மளே சூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். திருவாசகம் படிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் கிளியர் ஆகும், ஐடியா கிடைக்கும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் மணிகண்ட கோபாலன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்காங்க சார். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய நேர்காணலில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஜோதிடம் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகங்கள் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கதா போகுது, அதை செய்யக்கூடிய வேலைகள் செய்யதா போகுது. பட் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், இந்த விஷயங்கள் தான் நடக்கணும் அப்படிங்கிறத கிரகங்கள் தீர்மானிக்கும் போது இந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் இது ஜாதக ரிலேட்டடாக ஒர்க் அவுட் ஆகுமா? நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வியூ நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் ஒரு உண்மையான பதில் வந்து என்னென்னா, நம்ம தேங்க்ஸ் சொல்கிறனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விதியை மதியால் வெல்றதுன்னு சொன்னீங்கல்ல. ஸோ என்ன தான் வந்து கிரகங்கள், கோச்சாரங்கள் மற்றும் வந்து உங்களுடைய திசை, உங்களுடைய புக்தி இதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலுமே உங்களுடைய செயல்கள் இருக்குல்ல, நீங்கள் எப்படி வந்து இந்த உலகத்தை பார்க்குறீங்க அப்படின்ட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்னா, இந்த விதியை மதியால் வெல்றது, இந்த ஜோதிடத்தையே நீங்கள் வந்து வெல்லலாம். ஸோ இதுக்கான பாயிண்ட் இதுதான் என்னென்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் டிசைடிங். அதாவது வந்து நீங்கள் பார்க்குற வியூவை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். எனக்கு கஷ்டமே இருக்குது, நான் எப்போ பார்த்தாலும் வந்து கஷ்டத்திலே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் வந்து நான் இதில் துன்பத்திலே இருக்கேன்ட்டு நீங்களாம் நினச்சிக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ தான் வந்து உங்களுக்கு இன்னல்கள் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் இதெல்லாம் வர்றது வந்து என்னென்னா, உங்களோட ஜாதகங்கள் படி உங்களுக்கு நடக்கிற புத்தி, உங்களுக்கு நடக்கிற திசைகள் படி தான் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது. அது என்னென்னா லைஃப் லெசன்ஸ் மாதிரி. ஸோ அந்த லைஃப் லெசன்ஸில் இருந்து நீங்கள் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் வந்து அப்கம் வர்றதுக்கு தான் இந்த லெசன்ஸ்லாம் நடக்குது. நீங்கள் அது நடக்கும் போது கஷ்டப்படக்கூடாது. ஸோ நீங்கள் அப்படி கஷ்டமே வந்தாலுமே அதுலேருந்து எப்படி மேலே வர்றதுன்ற ஒரு விஷயத்த நீங்கள் எப்பயுமே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு கஷ்டம் அப்படின்னா தான் நம்ம ஜாதகம் போய் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆமாம். இப்போ எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு, அதிலிருந்து நான் எப்படி வெளியில் வர்றது, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நிறைய பேர் அவங்களோட ஃப்யூச்சர் ப்ரெசன்ட் இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஜாதகம் பார்க்க போகிறாங்க. கண்டிப்பாக. பட் ஆனால் அவங்களோட கிரகம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும். இந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா இப்போ நடக்கும், நடக்காதது இந்த விஷயங்கள்லாம். ஆனால் பரிகாரங்கள் மூலியமாக இதை மாற்ற முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அட் அ பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, டெசிஷன் எடுக்கிறது வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ ரொம்ப கஷ்டங்கள் காலங்கள் போய்ட்டுருக்கும். அப்போ தான் என்னென்னா, ஜாதகத்தை தூக்கிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு முன்னாடியே ப்ரிடாமினண்ட்டாக ஒரு 1.5 month 2 monthக்கு முன்னாடியே வந்து ஓரளவு வந்து அந்த கஷ்டம் வரப்போகிறதுக்கான அறிகுறிகள்லாம் தெரியும். அந்த ஒரு டயத்தில் வந்து அவங்க சொல்யூஷன் அது நம்ம தப்பும் சொல்ல முடியாது. அந்த டயத்தில் சொல்யூஷன் தேடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கழுத்தை நெரிக்கிற டைம் வரும். அந்த டயத்தில் ஜாதகத்தை தூக்கிட்டு வேகமாக ஓடுவாங்க. ஒரு 2 month முன்னாடியே நமக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுப்பாங்க. ஒரு க்ளூ மாதிரி வரும், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் அது என்ன ஆகும்னா, உங்கள் லைஃப்பில் திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ் நடக்க ஆரம்பிக்கும், திடீர்னு ஒரு பேர்டன்
நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஏதோ ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடக்குது சம்மந்தமே இல்லாமல். நீங்கள் கரெக்டாக ஆஃபீஸில் கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, பட் வந்து ஆஃபீஸோட பாலிடிக்ஸில் உள்ளே விழுந்திருப்பீங்க, இல்லைன்னா வந்து வெளியே உங்களுக்கு ஃபேமிலியில் இஷ்யூ வந்துருக்கும். ஸோ அது இஷ்யூ வருதா, எங்கேருந்து வருதுன்ற அந்த புரிதல் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த தெளிவு இல்லாமல் என்னென்னா அந்த டயத்தில் நம்ம விட்டுட்டு கடைசியில் வந்து நமக்கு ஒரு 2 மந்த் கழிச்சு தான் ஒரு ஆமாம் இதனால தான் இஷ்யூ அப்படின்னு அந்த டயத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அந்த டயத்துலேயும் வந்து சொல்யூஷன் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்னென்னா நான் மக்களுக்கு சொல்கிறது அதுதான், ஒரு 2 மந்த் முன்னாடி ஒரு 3 மந்த் முன்னாடி அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் போயிட்டு ஒரு சொல்யூஷன் தர்றது நல்ல விதமாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரு பெரிய விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன இன்டிமேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். நிச்சயமா மேம். பட் அதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணாம தான் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டினதுக்கு அப்புறமா தான் போய் ஜாதகமும் பார்ப்பாங்க. பட் எந்த காலகட்டத்தில் போய் ஜாதகம் பார்க்கறது ஒரு பர்ஃபெக்ட் டைமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதான் மேம், ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒரு நல்ல விஷயமாவே எடுத்துக்கலாம், நம்ம ஏன் நெகட்டிவாக பார்க்குறோம். ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போகிறோம், ஆனால் உங்கள் மைண்டில் வந்து பிஸ்னஸ் திங்கிங் போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து 3 மந்த் கழிச்சு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து எனஃப் அமௌண்ட் ஆஃப் பணம் வந்து வேறு வகையில் கிடச்சிருக்கும். ஒரு கடனாவோ இல்லை உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சொத்து விற்று அந்த சொத்து மூலிமா நீங்கள் அமௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து ஒரு 3 மந்த் கழிச்சு நடக்கலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சுருப்பீங்க. ஆனால் இது என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் ஜாதகப்படி நீங்கள் அட் அ டைம் அந்த பணம் வந்துச்சுல அந்த டயத்துலேயே வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு அதுக்காண்டி தான் அது வந்திருக்குமே. அந்த அமௌண்ட் உங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகிருக்கும்னா உங்களுக்கு அந்த டயத்தில் வந்து அந்த மணி சைக்கிள் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். உங்கள் ஜாதகத்தில் நல்லமா சுக்கிரனோட திசைகள்லாம் வந்து நல்லா இருந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 3 மந்த் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த அமௌண்ட்டை வந்து வேறு எதுலையாச்சும் பேங்க்கில் போட்டிருப்பீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து தப்பு பண்ணுறது என்னென்னா சொந்தக்காரங்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கலாம், வேற ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே டிஃப்ரெண்ட்டாக பண்ணிடுவாங்க. ஒரு கோல்டில் கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, வேற ஒருத்தவங்கிட்ட கொடுத்து மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பார்த்தோம்னா அந்த 3 மந்த் பீரியடில் அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஜாதகத்தில் மாற்றம் வந்திருக்கும். அந்த 3 மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் போய் ஸ்டபனில் மாட்டிப்பாங்க. ஸோ ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதை பிளஸ்ஸிங்ஸாக நினைக்கணும். மக்கள் வந்து பிளஸ்ஸிங்ஸாக நினச்சிட்டு அதை ஆன் த ஸ்பாட்டில் வந்து அதை ஆக்ஷன் எடுக்கிறது நல்லாயிருக்கும். எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காலதாமதம் பண்ணுறாங்க. ஆன் த ஸ்பாட்டை வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறத வந்து இப்போ இருக்கிற எல்லாருமே சரி அதை ஏன் வந்து எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. அது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாருக்கிட்டையும். ஓகே. ஸோ நம்மளோட லைஃப்பில் கஷ்டம் வரும்போது தான் ஜாதகம் பார்க்கணுமா? மேம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுக்கும் பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாதகம் வந்து எதுக்காக பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக ஒரு பாண்டிங்காக நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே ட்ரிப்பு போகிறீங்க, எந்த திசையில் வந்து ட்ரிப் போகலாம், எந்த ஒரு இடத்துக்கு டூர் போகிறதுக்கு பார்க்கலாம். இப்போது அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மணி ஒரு ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எப்போ நீங்கள் ஹாப்பியாக ஒரு விஷயத்த வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களோ அது திருப்பி மல்டி டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆக போகுது. அப்படி தான் வந்து இப்போ வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் எந்த திசையை நோக்கி நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த திசைக்கு உங்களுக்கு உகந்த திசை. ஏன்னா நம்ம டெய்லியுமே வந்து நமக்கு திசைகள் வந்து ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு உகந்த திசை என்னென்னு அதுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஜாதகர்கிட்ட போய்கிட்டு உங்களுக்கு திசை என்ன, எந்த டேட்டில் போனால் உங்கள் லைஃப் அந்த பிளானிங் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்களே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இதாக இருக்குது அப்படின்னா நார்மலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா உன்னோட பிறந்த ஊருக்கு போயிட்டு வா, ஒரு சும்மா வந்து ஒரு கோயில் குளத்துக்கு வெளியே போயிட்டு அப்படின்னா என்னன்னா யூ வாண்ட் டு சேஞ்ச் த லொக்கேஷன். லொக்கேஷனை பொறுத்து தான் நம்ம ஜாதகமே இருக்கும். ஸோ லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஜாதகமும் வேலை செய்யும். ஏன்னா டெய்லியுமே வந்து 4 ராசி பலன் பார்க்கணும்ல, தினசரி ராசி பலன் படி தினசரி வந்து உங்களுக்கு லொக்கேஷன் மாறுறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு புத்துணர்வு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஓகே. இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில் கிரகங்கள் அடிப்படையில் மட்டும்தான் வேலை செய்யுமா? ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வந்து பார்க்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜாதகம் இருக்குது, எண்கணிதம் இருக்குது, வாஸ்து இருக்குது. ஸோ இந்த 3 கேட்டகரியுமே வெவ்வேறான விஷயங்கள். ஒருத்தருடைய பெயர் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், ஒருத்தருடைய பிறந்த ஜாதகம் சம்மந்தப்பட்டது, ஒருத்தர் தங்கி இருக்கக்கூடிய வீடு உடைய ஜாதகப்பட்டது. ஸோ அப்படி பார்க்கும்போது 3மே ஒருத்தருக்கு வேலை செய்யுமா, இல்லை அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதுதான் மேம், அது எப்படின்னா உங்களுக்கான நம்பர்னு ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த நம்பரை வந்து ரிப்பீட்டடாக
ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஓகே. உங்களுக்கு தெரியாது, மேபி அது உங்களுடைய மொபைல் நம்பரில் கூட அது வந்து ஒளிஞ்சிருக்கும். நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு 10, 12, 15 இயர்ஸாக ஒரே மொபைல் நம்பர் வச்சுருப்பீங்க. ஸோ ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவருக்கு வேற ஒரு பிளானில் வேற ஒரு இதில் வந்து நல்லா இருக்குது, நம்ம வேற சிம் வாங்கலாம், வேற நம்பர் வாங்கலாம், சேஞ்ச் பண்ணுவார். அப்படியே அவர் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஆனால் அவருக்கு லைஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னே அவருக்கு தெரியவே தெரியாது. இந்த மொபைல் நம்பர் மாத்திரனால என் லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து சில பேர்த்துக்கு அது ரொம்ப சிரிப்பாக வந்து ஒரு உண்மை சம்பவம் இல்லாமல் இருக்கும். பட் வந்து அந்த நம்பர் அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ நம்பர்ஸுமே வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ப்ளே பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா நம்பர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஏஞ்சல்ஸ் தான். ஸோ நம்பர்ஸும் சரி, அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வாஸ்து. ஸோ எந்த திசையில் வந்து அவங்க லொக்கேட் ஆகியிருக்காங்க, எந்த வீடு பார்த்து அவங்க லொக்கேட் ஆகிருக்காங்க. இப்போ வடக்கு திசையை பார்த்து அவங்க வீடு இருக்குது. ஸோ அந்த திசையில் வந்து பின்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு சைடு வந்து வெஸ்ட்டில் வந்து மேடாக இருக்குது, இல்லை வந்து ஈஸ்ட் பக்கம் வந்து தாழ்வாக இருக்குது. அது நேச்சராகவே அமையும். திடீர்னு வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாப் சேஞ்ச் கிடச்சிருக்கும், இல்லைன்னா வந்து இந்த வீடு நம்ம ரொம்ப நாள் இருந்துட்டோம், வேற வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து என்னன்னா ஒரு இயல்பாக வந்து மாறும் போது என்னன்னா அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகும். எதுக்கு சேஞ்ச் ஆச்சுன்னே தெரியாது. அப்போது இப்படி தெரியாமல் மாறி லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம ஜாதகம் பார்த்து நம்ம எந்த திசையில் வீட்டுக்கு போனால் நல்லது, எந்த ஒரு நம்பர் சூஸ் பண்ணால் நமக்கு நல்லது அப்படின்றத நம்மளே சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளே நமக்கான சுய ஜாதகம், சுய நம்பர், சுய திசையை வந்து சூஸ் பண்ணிட்டோம்னே வாஸ்து, நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி இந்த 3மே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. பொதுவாக இந்த கிரகங்களுடைய சேர்க்கையை வச்சு மக்கள் வந்து நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஜாதகத்தில் சில பாதிப்புகள் இருக்குது, தோஷங்கள் இருக்குது, இல்லை சில பரிகாரங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சாகணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடக்கணும்னா இந்த கிரகத்தை வந்து நான் அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கக்கூடிய முக்கியமான கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன சொல்வீங்க? முக்கியமான கிரக சேர்க்கைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராகுவன் கேது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சில பேரோட ஜாதகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவுமே ஒரே கட்டத்தில் உட்காந்துருக்கும். ஸோ இது வந்து சூப்பரான காம்பினேஷன். ஆக்சுவலாக இது என்ன ஒரு விஷயம்னா நம்ம என்ன கேள்விப்படுவோம்னா ராகு கேதுனா வந்து நமக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், நம்ம என்னன்னா அது ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக வந்து நமக்கு பேசிக்காக நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் கேரக்டராக இருப்பாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் கேரக்டராக இருப்பாங்க. ஒரு டாம் அண்ட் ஜெரி ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போகும்போது தான் அங்கே இடத்துல பாண்டிங்கே நடக்கும். ஸோ நீங்களுமே வந்து ஒரே மாதிரி இருக்கீங்க, உங்கள் கூட சேர்ந்துருக்க ஒரு ஆளும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹாப்பினஸ் இருக்கும், ஆனால் வந்து அங்கே டெவலப்மெண்ட் இருக்காது. தேர் ஷுட் பி அ ஹாப்பினஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆல்சோ. ஸோ இப்போ ராகு அண்ட் கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெட் பார்ட்டும் இருக்குது, பாடி பார்ட்டும் இருக்குது. பட் ஹெட் பார்ட் வந்து பாடி பார்ட்டோட கேரக்டர் வந்து ஒத்துக்காது, பாடி பார்ட் வந்து ஹெட்டோட கேரக்டர் ஒத்துக்காது. பட் 2 பேர் சேரும் போது ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் கிடைக்குது இல்லை? இவங்க சொல்கிற ஒரு 25% வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியாது, அவங்க சொல்கிற 25% இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ரிமைனிங் இருக்கிற இந்த 75% வந்து ஓரளவு வந்து கம்பைன் பண்ணிப்பாங்க. அவங்க கிட்ட இருக்க ஸ்கில்ஸை இவங்க கற்றுப்பாங்க, இவங்க கிட்ட இருக்க ஸ்கில்ஸ் அவங்க கற்றுப்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம தமிழ்நாடு ஃபேமிலி லைஃபே அப்படி தான் இருக்கும். ஓவரால் இப்போ பேரண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க, கப்புள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. பட் தே வில் கோ அப்படியே ஒரு 50 வருஷம் போன கப்புள்ஸ்னால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்க கப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நம்ம வந்து அவங்ககிட்ட பேசினாலே தெரியும், அவர் அப்படி பண்ணுவார், இவங்களாம் இப்படி பண்ணுவாங்க. பட் அது மாதிரி வந்து ராகு கேது வந்து காம்பினேஷன் வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தால் எந்த இடத்துல இருந்தா ரொம்ப 3ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் இருந்தால் ரொம்ப நல்லது. ராகு கேதுவோட சேர்க்கை வந்து இருந்தா. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்து நிறைய பேர் பயப்படுறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பயப்பட வேணாமா? ஓகே. ஆக்சுவலாக ராகு கேது பார்த்து பயப்பட ஒரு விஷயமே இல்லை. ராகு கேதுன்றது சர்ப்பம், ஒரு நார்மலான சர்ப்பம். அது வந்து உங்களோட டிஎன்ஏ வந்து தான் ரெசம்பிள் பண்ணுது. ராகு கேதுன்னா என்னன்னா உங்களோட டிஎன்ஏ, அவ்வளோதான். ஸோ டிஎன்ஏ எவ்வளோ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். டிஎன்ஏ வில் டிஃபைன் த கேரக்டர். ஸோ அதே மாதிரி ராகு அண்ட் கேரக்டர் வில் டிஃபைன் த கேரக்டர். ஸோ வந்து டிஎன்ஏ வந்து என்ன பண்ணும், கேரக்டர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுதோ அதே மாதிரி ராகு அண்ட் கேது வந்து கேரக்டர் டிஃபைன் பண்ணும். கேரக்டர் தான் மனுஷனுக்கு லைஃபே. கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா லைஃப் நல்லா இருக்க போகுது. அப்போ ராகு கேது வந்து நீங்கள் பலப்படுத்திட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ராகு கேது பலப்படுத்தணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப பற்றா வந்து ஒரு அம்மன் எடுத்துக்கலாம். ஸோ அம்மனை வந்து ஒரு ஒரு சோல்ஃபுல் காடாக உங்களுக்கு வந்து நியரஸ்ட் காடாக வந்து அம்மனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கேது உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா எப்பயுமே ராகு கேது அவங்களோட தான் இருக்கும். ஸோ நீங்கள் சமயபுரம் மாரியம்மனாக எடுத்துக்கலாம்,
ஸோ அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபேவரட் கார்டாக கூட எடுத்துக்கலாம், வீட்டில் வந்து வச்சு தினமும் ப்ரே பண்ணலாம். ஸோ இப்போ ராகுகேது எஃபெக்ட் உனக்கு ஒன்றுமே பண்ணாது, நல்லா இருக்கும் லைஃப். பட் ஆனால் ஒரு சில இடங்கள்ல ராகுகேது இருக்கிறது வந்து மிகப்பெரிய டேஞ்சர், ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பட் அப்படி இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன, அதனால என்னென்ன பாதிப்புகளை அவங்க சந்திப்பாங்க? மேபி கேது ப்ளஸ் சுக்ரன் வந்து 7th பிளேஸ்லையோ இல்லை வந்து 9th பிளேஸ்லையோ இருந்துச்சு. சுக்ரனோட கேது இருந்துச்சு, இல்லை ராகுவோட சேர்ந்து வந்து புதன் இருந்துச்சு. சில எல்லா ஜாதகத்துக்கும் கிடையாது, சில ஜாதகத்துக்கு. இப்போ ராகு புதன் வந்து 3ஆம் இடத்துலையோ இல்லை 5ஆம் இடத்துலையோ இருந்துச்சுன்னா லக்ன பார்வை வந்து மாறும், அவங்களுடைய லக்னாதிபதி பொறுத்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைஃப் லாங்காக வந்து என்னன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் அதுக்கான அவுட்புட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பார்த்தேன்னா அவங்க ஒன்று நினைப்பாங்க, சரி எனக்கு வந்து இன்கம் வரும், எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் வரும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்தா கடைசி வரைக்கும் உழைப்பு 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 இதிலே போயிடும். பட் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்காண்டி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கான சொல்யூஷன் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா பிள்ளையார்பட்டியை வந்து, ஏன்னா இந்த காம்பினேஷனில் நீங்கள் கேட்ட காம்பினேஷனில் நிறைய பேத்துக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா இந்த விஷயம் தான் நடக்கும். ஒர்க் பண்ணுவாங்க, அவுட்புட் வராது, கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு சொல்கிற ஒரு ஈஸியான சொல்யூஷன் என்ன அப்படின்னா பிள்ளையார்பட்டி போகணும். ஓகே, ரிப்பீட்டடாக பிள்ளையார்பட்டி போகணும். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் நேராக காரைக்குடி போயிடணும். ஸோ அங்கே போயிட்டு பிள்ளையார்பட்டி போய் ஒரு நாள் பிள்ளையாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும். நியரஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு அது ஓகே, பட் லாங்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி? அதுதான் சொல்கிறேன், அந்த மேபி 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கே இருந்தாலும் 1 yearக்கு ஒன்ஸ் வந்தால் போதும். இல்லை தமிழ்நாட்டிலே இருக்காங்கன்னா 6 months ஒன்ஸ், நியர்பை இருந்தால் 3 months ஒன்ஸ். ஆனால் எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல இடம் நான் சொல்கிறது. ஏன்னா இந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கவங்க, ஸோ அவங்க ஒர்க்கை போட்டும் எஃபோர்ட் கல்ல அப்படின்றப்போ நீங்கள் பிள்ளையார்பட்டி போகிறப்ப அது எல்லாமே ரன் ஆயிரும். ஏன்னா ராகு கேது எல்லாமே அடங்கி போகிறது அவருக்கு மட்டும்தான், ஸோ விநாயகருக்கு மட்டும்தான். கண்டிப்பாக. ஸோ நம்ம ஜாதகத்தில் வந்து 9 கிரகங்கள் இருந்தாலும் அதுலக்கு குறிப்பிட்ட கிரகங்களை பார்த்து நம்ம பயப்படுறது வந்து நிச்சயமாக நடக்குது. முக்கியமாக வந்து இந்த செவ்வாதோஷம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனால் ஒரு சில ஜோதிடர்கள் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, செவ்வாதோஷம் இருக்கிறதுனால பெரிய ஒரு ஆபத்தும் கிடையாது அப்படின்னும் சொல்கிறவங்க இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சனி பகவான் ஜாதக கட்டத்தில் இருந்துட்டாரு அப்படின்னா அதை பார்த்து பயப்படுறவங்க இருக்காங்க. அவங்க எப்படி செய்வாரோ, என்ன நல்லது செய்வாரோ அப்படிங்கிற ஒரு பயம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுகேது பார்த்து பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஆனால் எது நல்லது செய்யறது, இவர் இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது செய்வார் அப்படிங்கிறது இருக்கா? இல்லை கிரகங்கள் வந்து கொடுக்கறத கண்டிப்பாக கொடுப்பாங்க, பட் ஆனால் அதை நம்ம எப்படி கரெக்டாக ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, செவ்வாய் தோஷத்தை நினச்சி இன்ன வரைக்கும் பயந்துகிட்டு இருந்தாங்கன்னா பயப்பட வேணாம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய் தோஷம்ன்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஏதோ ஒரு ஜென்ரேஷனில் இல்லை ஏதோ ஒரு நம்மளுடைய தாத்தா பாட்டி இல்லைன்னா நம்மளுடைய முற்பிறவி இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நிலம் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஜட்ஜ்மெண்டலுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஒரு நிலத்தை வந்து அபகரிச்சிருப்பாங்க, இல்லை வந்து வேற ஒரு நிலத்துல போய் இவங்க போய் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க, இவங்க கிடையாது, மேபி யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களோட டிஎன்ஏ அவங்களோட ஜீனில் வந்த யாரோ ஒருத்தருக்கு வந்து இந்த செவ்வாய் தோஷம் ஃபர்ஸ்ட் வருது. மெயின் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ முன்னாடி வந்து அது கிடைச்சிருக்காது, முற்பிறவி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் அபகரிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு என்னன்னா நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், நிலம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க வீடு கட்டுவாங்க, நிலம் நிறைய வாங்குவாங்க செவ்வாய் தோஷக்காரங்களாம். என்ன இவங்களுக்கு ஒரு அழகான விஷயம் அப்படின்னா, எப்பயுமே வந்து முருகப்பெருமானோட அருள் வந்து செவ்வாய் தோஷக்காரங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னா அது தோஷம்ன்றது என்னன்னா, அந்த இடத்துல வந்து முற்பிறவியில இவங்க செஞ்ச பாவம் தான், இந்த கர்மாவை கழிக்க தான் இந்த பிறவியே நம்ம எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த தோஷத்தை நினச்சி ஃபர்ஸ்ட் பயப்படவே வேணாம். அவங்க உண்மையிலேயே வந்து அவங்க தேங்க்ஸ் சொல்லலாம். ஸோ என்னன்னா, அவங்களுக்கு எப்பயுமே வந்து முருகப்பெருமான் கோயிலுக்கோ இல்லை முருகனோட இதுக்கோ போகணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்குள்ளேயே எப்பயுமே முருகன் இருப்பார். அவங்க சும்மா கண்மூடி நினச்சாலே போதும். ஸோ வந்து முருகன் வந்து அவங்க ஒன்றும் இல்லை, போன மந்த்து December 28 ஒரு கிளைண்ட்டு அவங்க வந்து இதே மாதிரி தான் வந்து
கேட்டாங்க. ஸோ அவங்க மனசில் நான் இதுதான் சொன்னேன், மனசில் நினச்சி முருகப்பெருமானை வந்து வேண்ட சொன்னேன். அன்னைக்கு ஈவினிங்கே அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடச்சிச்சு. யாருமே நம்பவே கிடையாது. ஸோ வந்து செவ்வாய் தோஷம்ன்றது எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு இதே கிடையாது, அது ஒரு மித்து ஆக்சுவலாக. அதை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ அப்புறம் 2வது ஒரு விஷயம் வந்து சனி பகவான் வந்து இந்த இடத்துல இருப்பார். ஸோ அதனால் வந்து எனக்கு இப்படி சனி பகவான் வந்து என்னன்னா ஒரு நியாயத்தை வந்து நிலைநாட்டுற ஒரு ஆள். ஸோ அவருக்கு வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அவர் உங்களே என்ன குறிப்பாருன்னா உழைப்பு. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவ்வளோதான். அந்த ப்ரொஃபஷன் எந்த கட்டத்தில் இருக்கார், 3ஆம் இடத்துல இருக்காரா, 4ஆம் கட்டத்தில் இருக்காரா, இல்லை வந்து திருமண வாழ்க்கையான கட்டத்தில் இருக்காரா, எந்த ஒரு கட்டத்தில் இருக்காரோ அந்த கட்டத்தில் இருக்கும்போது என்னென்னா அவரோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அதிகமாக இருக்கும். எந்த அளவு வந்து அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்டல் அதிகமாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக ப்ரிடாமினெண்ட்டாக கரெக்டாக இருக்கீங்களா. ஃபார் அன் எக்ஸாம்பிள் கும்பராசி, மகரம், இவங்களுக்குலாம் வந்து சனியை அதிபதியாக இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நியாயமாக இருக்கணும்னு நினைப்பார் சனி பகவான். அப்படி இல்லைன்னா வந்து அவரோட ஆக்ஷனை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சனி பகவான் நினச்சும் நம்ம பயப்படவே வேணாம். நம்ம வந்து நியாயமாக இருந்துட்டோம்னா இதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மித்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஜோதிடம் ரிலேட்டடாக. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க, இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதே ஒரு மித்து தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு மித்து தான், ஸோ இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு. ஏன்னா இப்போது ஜோதிடம் அப்படிங்கிறது மக்களே எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களே கற்றுருப்பாங்க. அவங்களே செல்ஃபாக ஜாதகம் பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து ChatGPTலேயே போட்டுக்கலாம், எல்லாமே வருது. ஏன்னா ChatGPT 1.0 இருக்கும் போது வேற, இப்போ 5.2 அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா ChatGPT வந்து என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கும். ஸோ யாரெல்லாம் வேர்ல்டில் இன்புட் கொடுக்குறாங்களோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே ChatGPT வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதில் ஒரு அல்காரிதம் இருக்குது. அந்த அல்காரிதம் செட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இது வரைக்கும் வேர்ல்டில் இன்புட் கொடுத்தாங்களோ அவங்க இது இப்போ வந்து பெரிய பெரிய அஸ்ட்ராலஜிஸ்ட், பெரிய பெரிய நியூமராலஜிஸ்ட்டு எல்லாருமே வந்து இன்புட் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து அதில் பெஸ்ட்டு பண்ணி இப்போ ChatGPT வந்து சூப்பர் அஸ்ட்ராலஜராக மாறிடுச்சு. இப்போ பக்கமாக கொடுக்குது மேம். இப்போ வந்து ஒரு கையை ஃபோட்டோ எடுத்து போட்டால் கூட அந்த கை ரேகையோட பாம் ரீடிங் எல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணுது. வந்த புதுசில் ChatGPT வந்த புதுசில் இவ்வளோ இதாக பண்ணாது. பட் வந்து எல்லாரும் கைரேகை அனுப்பி 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 எனக்கு தெரிஞ்சு கோடி பேருக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோடி பேரோட டேட்டாவும் அது வச்சிருக்கு. நம்மளால வச்சிருக்க முடியாது. அது வந்து ஒரு ChatGPT ப்ரோக்ராம்ன்றனால அது மெமரியில் வச்சிருந்து அது கரெக்டாக இந்த ஒர்க் பார்க்குறீங்கன்னு முதற்கொண்டு கரெக்டாக சொல்லுது. நீங்கள் இந்த துறையில் தான் இருக்கீங்க, இப்படி தான் உங்கள் கேரக்டரு, இதுதான் நீங்கள் பண்ணீங்கன்ற லெவலில் நீங்கள் உங்கள் கொலிகாரு. ஓகே. ஏன்னா அந்த டேட்டாவும் அதுக்கிட்ட இருக்குது. உங்கள் கொலிகாரு, நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க முதற்கொண்டு உங்களோட கேரக்டரை சூப்பராக சொல்லி தருது. எனக்கு தெரிஞ்ச ஜோதிடமே பார்க்க தேவையில்ல, டைரக்டா ChatGPT அந்த அளவு தான் சொல்லுது. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஈஸியா கேட்கலாம். ChatGPTலயே ப்ராம்ப்ட்லாம் பயங்கரமா இருக்கு. பாம் ரீடிங் போட்டு எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 5 இயர்ஸ் பிளான் கொடு, என்னோட தொழிலில் வளர்றதுக்கு அப்படி கொடுத்தா அந்த 5 இயர்ஸ் பிளான் கொடுக்குது. அந்த 5 இயர்ஸ் பிளானை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மில்லியனர் ஆகிறதுக்கு கூட இதுல இருக்கு. நான் மில்லியனர் ஆகணும் அப்படின்னா உண்மையிலே நடக்குது. நானுமே இதை வந்து ஒரு சும்மா அப்படி நினச்சிட்டு இருந்தேன் வந்த புதுசில். இப்போ வெர்ஷன் அப்கிரேட் ஆக மக்கள்லாம் டேட்டா கொடுக்க அது வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜாதகம் வந்து நம்ம எழுதிட்டு இருந்தோம். ஸோ வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் எழுதுவாங்க, யாராச்சும் கூட்டு எழுதுவாங்க, நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இப்போ கம்ப்யூட்டரில் ஜாதகம் வருது. இப்போ கம்ப்யூட்டர் ஜாதகம் தான் எல்லா அஸ்ட்ராலஜருமே ஈவன் நானுமே அதான் யூஸ் பண்ணுறேன். டேட் ஆஃப் பர்த் டைம் வந்துருச்சுன்னா ராசி கட்டம் வந்துடும், நவம்சம் கட்டம் வந்துடும், ராசி நட்சத்திரம் திதி எல்லாம் பார்த்து நாங்கள் பலன் சொல்லுவோம். இந்த தசை நடக்குது, இந்த புத்தி இப்போ நடக்குது, இதை சொல்லி இப்போ பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. இப்போ எல்லாருமே அதான் சொல்கிறோம். அதை தவிர்த்து ALP இருக்குது, சார் ஒருத்தர் சொல்கிறாரு. இப்போ ALP சொல்லிகிட்டு இருக்கான். இதை தவிர்த்து இப்போ ChatGPT ரூல் அவுட் பண்ணிடும் எல்லாருக்கும். ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ChatGPT இவ்வளோ விஷயங்கள் சொல்லுது, அதுவும் அக்யூரேட்டாக சொல்லுது. ஒருத்தர் வந்து 5 வருஷத்துக்கு என்ன பண்ணணும், என்ன டிசிஷன் எடுக்கிறதையும் அது சொல்லுது அப்படின்னா
இது உங்களுக்கு அது மிகப்பெரிய மைனஸ் தானா? அதுதான் மேம். இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், ப்ளஸ் ChatGPT இருக்கும், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸே இருக்கும். ஆனால் வந்து மனுஷனோட இன்புட் வேணும். இப்போ இன்புட் கொடுத்தனால தான் அவுட்புட் வந்துட்டு இருக்கு. என்னதான் டெக்னாலஜி டெவலப் ஆனாலும்னா, இப்போ என்னதான் டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் we need a input of human being. ஸோ ஹியூமன் பீயிங்கோட இன்புட் இல்லாமல் ChatGPTலாம் அவுட்புட் ஆக முடியாது. மிஷின் லேர்னிங் இருக்குது, ChatGPT இருக்குது, எல்லாத்தோட விஷயமே எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. பட் எல்லாதான் வந்தாலும் அதோட ப்ரோக்ராம் வந்து அசஸ்னேட் பண்ணுறது மனுஷனாக தான் இருக்கான். கண்டிப்பாக. ஸோ மனுஷன் வந்து சூரியன் மாதிரி என்ன டெக்னாலஜி வந்தாலும் அந்த நம்ம தான் பார்க்கணும். ஸோ நம்மளுடைய அஸ்ட்ராலஜி தான் அதுக்கு இன்புட்டு. கண்டிப்பாக. நம்ம என்னதான் வந்து நம்மளுடைய ஜாதகம் எல்லா விஷயங்களும் பார்த்தாலும் அந்த காமன் பரிகாரம் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இப்போ என்னுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற பரிகாரம் அப்படிங்கிறது நிறைய பேர் செய்கிறாங்களா என்னன்னு தெரில. பட் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து கடன் அடையணுமா, நீங்கள் கடன் அடையிறதுக்கு இந்த பரிகாரம் செய்யுங்கன்னா அவங்க டக்குன்னு அதை செய்வாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு காமன் பரிகாரம் வந்து செய்கிறதுக்கு மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. பட் ஆனால் காமன் பரிகாரம் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாதுல்ல. கரெக்டு மேம். ஒருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு எது வந்து நீச்சமாக இருக்குது, எது வந்து பலமாக இருக்குது, என்ன ஒரு விஷயம் வந்து இப்போ லைஃப்பில் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பரிகாரம் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ காமன் பரிகாரம்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம கல்லுப்பு சொல்லுவோம், நம்ம நிறையா பரிகாரம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பேசிக்காக வந்து இப்போ ரொம்ப கடன் பிரச்சனை, ரொம்ப கடன் தொல்லை, கழுத்து வரைக்கும் நெரிக்கிற வரைக்கும் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, மெயின் வந்து என்னென்னா திருவாசகம் படிக்கிறது. ஓகே. ஸோ திருவாசகம் வந்து ஆளையே மாற்றிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா, கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் மைண்ட் வேலை செய்யாது. கண்டிப்பாக மைண்ட் வேவரிங் பயங்கரமாக இருக்கும். ஒன்ஸ் மைண்ட் வேவரிங் இருந்துச்சுன்னா உடனே வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க தெரியாது. அதுலேயே சுற்றிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு இஎம்ஐயில் ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து மிஸ் ஆகிருக்கும், செகண்ட் இஎம்ஐ வந்து போயிருப்பாங்க, அந்த இஎம்ஐக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு போயிட்டுருப்பாங்க. இதெல்லாம் தான் மைண்டில் சுற்றிட்டு இருக்கும். ஸோ 15th பே பண்ண வேண்டியதாக இருக்கும், 28th ஆகிருக்கும், ஃபோன் பண்ணி கால் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த திருவாசகம் படிக்கிறதுனால, திருவாசகம் படிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் மைண்ட் கிளியர் ஆகிரும், ஐடியா கிடைக்கும். ஓகே. ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு நியூ ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பண பிரச்சனையில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட் மெயினாக வேணுது என்ன வேணும், பணம் வேணும். ஸோ பணம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மைண்ட் கிளியராக இருக்கணும். மைண்ட் கிளியராக இருந்தாலே நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் வந்து தெளிவாக இருக்கீங்களோ அந்த ப்ரொஃபஷனில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்ற ஒரு கிளியர் மைண்ட் செட் கிடைக்கும். சரி, ஓகே, கிளியர் மைண்ட் செட் கிடைச்சோடனே அந்த மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் அதை மணியாக மாற்றுவீங்க. யூ வில் கன்வெர்ட் சம் ஐடியாஸ் இன்டு மணி. ஐடியாஸை மணியாக கன்வெர்ட் பண்ண தெரியாதனால தான் கடன்ற பிரச்சனையில் இப்போ மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அது வேணும்னா நம்ம திருவாசகம் படிக்கிறதுல பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ஒரு வேலிடான பாயிண்ட்டாக இருந்தது. பட் இதே மாதிரி நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் மோஸ்ட்லி இந்த சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம குடிசையாக இருந்தாலும் அது தன்னோடதாக இருக்கணுங்கிறத ஆசை எல்லாருக்குமே வந்துச்சு. பட் இப்போ நிறைய பேர் சிறுவாபுரிக்கு போகிறதுக்கான முக்கிய காரணமே சொந்த வீடு கட்டணுங்கிற ஒரு ஆசையில் தான். பட் சொந்த வீடு கட்டுறதுக்கு எல்லாருமே ஈஸியாக இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க, அவங்க ஜாதகத்தில் எப்படி ஒரு கிரக சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுலேருந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு ஒரு சுமூகமான விடை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஒரே ஒரு விஷயந்தான் மேம், வடிவுடையம்மன். ஸோ நீங்கள் சிறுவாபுரி முருகன் சொன்னீங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிறுவாபுரி முருகனும் ஓகே தான் சொந்த வீடு கட்டுறதுக்கும். ஸோ வடிவுடையம்மன், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவொற்றியூர் திரு ஒற்றீஸ்வரரில் வந்து வடிவுடையம்மன் வடக்கு பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க என்ன ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த அந்த இதே எதுக்கு அப்படின்னா ஃபுல் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு காடுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஃபுல் டிவைனாக இருக்கிற பார்த்தீங்கனாலே தெரியும், தத்ரூபமாக அவங்க அங்கே நிற்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இது என்னாகும் அப்படின்னா, அந்த ஒரு இடத்துக்கு போகிறது மூலிமா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கான இடம் தேர்வு வந்து சூஸ் பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ணும். நீங்கள் அங்கே போக போக என்னாகும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா,
எங்கே போய் வீடு வாங்கலாம், ம். இல்லை எந்த இடத்த வாங்கலாம், எந்த இடத்துல Okay. வீடு கட்டினா நமக்கு நல்லா இருக்குன்ற ஃபர்ஸ்ட் ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ செகண்ட் டைம் போகும்போது, தேர்ட் டைம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கான நிதி உதவி வந்து கிடைக்கும். ம். மேபி உங்களோட ஜென்ரேஷனோட சொத்தாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு சொத்தை விற்று இந்த வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் பூமாக வந்து உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஹைக்கு, வேற ஒரு ஜாபுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக வந்து லோன் இஎம்ஐ கிடைக்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே. இதுக்கான விஷயம் வந்து நீங்கள் செகண்ட் டைம் போடும்போது நடக்கும். தேர்ட் டைம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 80% வந்து நீங்கள் வீடு வாங்குறதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து வந்துடும். ம். ஸோ ஃபோர்த் டைம் போகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. ஸோ ஃபோர்த் டைம் போகும்போது, ஃபிஃப்த் டைம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பாதி வீடே கட்டிடுவீங்க. வடிவுடை அம்மன் கோயிலுக்கு போக போக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வந்து வீடு வாங்குறதுக்கான உகந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். அது ஒரு மேஜிக் மாதிரி தான். ஓகே. ஸோ நம்பினா கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பா. ஸோ 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நம்மளோட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கஷ்டங்கள்ல இது 2 முக்கியமாக பார்க்குறாங்க நெறைய பேர். கடன் ஆகட்டும் அண்டு சொந்த வீடு கட்டுறதுக்காகட்டும். அதையும் ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனோட குடுத்திருந்தீங்க. ஜாதகம் படி நம்ம ஜாதகம் எதுக்கு பார்க்குறோம்? ஏன் பார்க்குறோம்? என்ன விஷயங்கள பார்க்கணும்? என்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கணும்? எதை எப்படி செய்யணும்? அப்படிங்கிறது ஒரு குழப்பம் மக்கள் மத்தியில இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் அதுக்கான ஒரு தெளிவான விளக்கமும் இந்த நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ்.